இனிது இனிது. இதுல வர மாட்டியா? இல்லை இல்லை, நம்ம இந்த டிஸ்டன்ஸ்லேயே இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. யாருக்கு நல்லது? வேற யாருக்கு? எனக்கு தான். என் குறும்புக்கார அத்தாங்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர்னு எனக்கு தோணுச்சு. அதான். அப்படியா? இப்ப பாரு, என் வைஃபை உன் பின்னாடி பாத்தியா? என் பின்னாடி என்ன? அதெல்லாம் நான் பார்க்க முடியாது. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் உங்கள் பக்கத்தில் வர முடியாது. நீ என் பக்கத்துலலாம் வர வேணாம். ஜஸ்ட் உன் பின்னாடி மட்டும் திரும்பி பாரு. எதுக்கு சொல்கிறாரு? பாம்பு. நீயா என் பக்கத்துல வந்தியா? எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க? உங்களுக்கு கூட்டிகிட்டு போக வேற இடமே இல்லையா? வாங்க வேற எங்கேயாவது போவோம். பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. ஏ லூசு கௌசி, அது வெறும் ஸ்டாச்சு தான். ஸ்டாச்சுவா? நீ என்ன நிஜ பாம்பு நான் நினைச்ச? ஆமாம், திடீர்னு பார்க்கும்போது அப்படி தான் இருக்கு. ஸ்டாச்சுவாக இருந்தாலும் பார்க்க ஒரு மாதிரி தான் இருக்கு. வாங்க போகலாம். நீ பயந்தாங்கோலியா? ஓகே ஓகே. யாரு பயந்தாங்கோலி? நானும் ஒன்றும் பயந்தாங்கோலி கிடையாது. நான் தைரியசாலி, தெரியுமா உங்களுக்கு? நீ தைரியம் சொல்லலாம் சொல்லாத வைஃபை, ரொம்ப காமெடியா இருக்கு. நீ ஸ்டாச்சு பார்த்து பயந்துட்டு என் பக்கத்துல ஓடி வர, நீ எல்லாம் தைரியசாலியா? சும்மா சும்மா கிண்டல் பண்ணாதீங்க என்ன. இப்போ எதுக்கு என்னை பயமுறுத்தி பார்க்குறீங்க? பின்ன என்ன, நான் கூப்பிடும் போதே என் பக்கத்துல வந்து நின்றுக்க வேண்டியதானே? நான் என்ன பூதமா உன்னை கடிச்சு சாப்பிட்றதுக்கு? ஏன் என்னை பார்த்து இப்படி பயப்படுற? நான் ஒன்றும் உங்களை பார்த்துலாம் பயப்படலையே. அப்புறம் நம்பிக்கை இல்லையா? அப்படிலாம் கிடையாதே. அப்புறம் எதுக்கு வாழு என் பக்கத்துல வர்றதுக்கு இவ்வளவு யோசிக்கிற? அது சும்மா. சும்மா? சரி சரி, உனக்கு எதெல்லாம் பார்த்தா பயம்? இப்போ எதுக்கு கேட்குறீங்க இதெல்லாம்? இல்ல, என் வைஃபைக்கு எதெல்லாம் பார்த்தா பயம்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா எனக்கு ஃபியூச்சர்ல கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அதான். என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? என்ன வைஃபை, எல்லாத்துக்கும் கொஸ்டின் கேட்டா நான் என்ன பண்றது? உனக்கு எதெல்லாம் பார்த்தா பயமோ அதெல்லாம் உன் பக்கத்துல வராம இந்த அத்தை பாதுகாப்பா இருப்பேன்ல, அதுக்காக தான் கேக்குறேன், சொல்லு. ஓஹோ, எனக்கு கரப்பாம்பூச்சியை பார்த்தா பயம், பல்லியை பார்த்தா பயம், அது மாதிரி நிறைய இன்செக்ட்ஸை பார்த்தா பயம். இந்த பேய் பயம்லாம் இல்லையா? அதெல்லாம் நிறையவே இருக்குது. சின்ன பிள்ளையில பேய் படம்லாம் பார்த்துட்டு எங்கள் அம்மாவை எத்தனை வாட்டி துணைக்கு கூப்பிட்ருக்கேன் தெரியுமா, பாத்ரூம் போகிறதுக்கு. பாத்ரூம் போறதுக்கு அம்மாவை துணைக்கு கூப்பிட்டியா? காமெடியா இருக்கு கௌசி. இதுக்கு தான் நீங்கள் கேட்டிங்களா? என்னை கிண்டல் பண்ணி சிரிக்கிறதுக்கு தானே கேட்டிருக்கீங்க. போங்க, இனிமேல் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சரி சரி, இனிமே கிண்டல் பண்ண மாட்டேன், சிரிக்க மாட்டேன். சிரிக்க மாட்டேன்னு சிரிச்சுக்கிட்டே தான் பேசுகிறீங்க. சாரி, கண்ட்ரோல் பண்ண முடியல. நீ பாத்ரூம்க்குலாம் அம்மாவை துணைக்கு கூப்பிடுவேன்னு சொன்னல, அதான் என்னால சிரிப்பு அடக்க முடியல. போதும் நிறுத்துங்க. அது இல்ல, கரப்பாம்பூச்சி, பல்லி, பூச்சிங்களுக்கெல்லாம் பயப்படுவேன்னு சொல்லல, அதெல்லாம் நினைச்சாலும் காமெடியா தான் இருக்கு கௌசி. நான் சொல்ல சிரிச்சுட்டே இருக்கீங்கல்ல. நாளைக்கு காலையில் நான் போட் ரைடிங் உங்கள் கூட வரவே மாட்டேன். ஐயோ, நான் சும்மா தான் சிரிச்சேன், அதுக்காக போட் ரைடிங் வர மாட்டேன்னா சொல்லாத கௌசி. ப்ளீஸ் வைஃபை, நாளைக்கு வந்துரு, உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், வருவேன்ல. அப்போ சொல்லுங்கள், என்னோட வீக்னஸை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, சரியா? நம்ம 2 பேத்துக்குள்ள உள்ள சீக்ரெட்டை நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. இதெல்லாம் ஒரு சீக்ரெட்டா? இதை நான் வேற யார்கிட்டயும் சொல்லக்கூடாதான். சரி சரி, உன்னோட வீக்னஸ நான் வேற யார்கிட்டயே சொல்லுவேனா? என் வைஃபை வீக்னஸ் எனக்கு தெரிஞ்சா போதும். ஏன் வீக்னஸ் எதுக்கு உங்களுக்கு தெரியணும்? அது இல்ல, நீ ஃபியூச்சர்ல ஏதாவது வம்பு பண்ணேன்னு வச்சுக்கோ என்கிட்ட, உன்னோட வீக்னஸ் வச்சு நான் மடக்கிடுவேன் உன்னைய, அதுக்கு தான் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். உங்களா? ஆமாம், உங்களோட வீக்னஸ்ல என்ன சொல்லுங்க. ஐ தோடா, சொல்லுவாங்க. அதெல்லாம் முடியாது. இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட வீக்னஸ்லாம் என்னது? ஓடிட்டேன்ல. அத்தா நில்லுங்க, உங்கள் வீக்னஸ் என்னன்னு சொல்லிட்டு போங்க. நாளைக்கு லேக்குக்கு போட் ரைடிங் வந்துரு, அங்க வச்சு சொல்றேன் என் வீக்னஸ் என்னன்னு. அம்மே, நான் வாடகை இங்கே தனியாக நிற்கிறேன்.
அண்ணி ஜீவா, எல்லாத்துக்கும் ரூம்ஸ் பிடிச்சிருக்கா? கம்ஃபர்டபுளாக இருக்கா? எஸ் மேம், ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் மேம், முட்டுக்காடுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு. என்ன ஜெனி, சீட்டிங்லாம் பண்ணி லெட்டர்ஸ் எழுதியிருந்தீங்க? கம்ப்ளைண்ட் பாக்ஸில் 4-5 லெட்டர்ஸ் உங்களோடது தான். மகாபலிபுரம் வேணாம், வேற எங்கேயாச்சும் கூலிங்கான பிளேஸ் கூட்டிகிட்டு போங்கன்னு. மேம் அது வந்து மகாபலிபுரம் ரொம்ப போரிங்கான பிளேஸாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு மேம். அதான் ஏதாவது கூலிங்கான பிளேஸ் கூட்டிகிட்டு போங்கன்னு சீட்டிங் பண்ணி எழுதிட்டேன் மேம், சாரி. ஆனால் நீங்கள் இதெல்லாம் மனசில் வச்சுக்காம எங்களை இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து என்ஜாய் பண்ண விடுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். அண்ட் சாரி மேம், இனிமேல் இது மாதிரி செய்ய மாட்டேன். இட்ஸ் ஓகேம்மா. சரி ஜீவா, எல்லா கேர்ள்ஸுமே பத்திரமா பார்த்துக்கிறது நம்ம காலேஜ் பாய்ஸோட வேலை, ஓகேவா? நைட் 9 o'clock மேலே யாரும் வெளியில் வரக்கூடாது, ரூமுக்குள்ளே போயிடணும். அதுக்கு முன்னாடி எங்கே வேணாலும் போய் சுற்றி பார்த்துக்கோங்க. எங்கே சுற்றினாலும் அவங்கவுங்க ரூமுக்கு 9 o'clock வந்துடணும், ஓகேவா? மற்ற இடத்துலாம் நாளைக்கு சுற்றி பார்த்துக்கலாம். ஓகே மேம். ஓகேப்பா, என்ஜாய் பண்ணுங்க. அட கேடி ஜெனி, நீ தான் இந்த பித்தலாட்ட வேலையெல்லாம் பாத்தியா? என்ன ஜீவா, நான் அப்படி எழுதலைன்னா மேம் இங்கே கூட்டிகிட்டே வந்திருக்க மாட்டாங்க. மகாபலிபுரத்துக்கு போய் வெந்து நொந்து போயிருக்கணும். ஆமாண்ணே, ஜெனியை திட்டாத. அவள் இப்படி செய்யலைன்னா மேம் இங்கே கூட்டிகிட்டே வந்திருக்க மாட்டாங்க. என் தங்கச்சி சொல்றதுனால உன்னை விடுறேன். இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? ஒன்னும் பண்ணிருக்க மாட்டேன். ஏனே, ஏன்? பாவண்டா, சின்ன பிள்ளை, விட்டுருவோம். எல்லாரும் ஒவ்வொரு இடமும் சுற்றி பார்க்க போயிருக்காங்க. என் அண்ணன் கூட கௌசியை கூட்டிகிட்டு போயிருக்கான். வாங்க ஜீவா, நம்ம மட்டும் இங்கே நின்றுட்டு இருக்கோம். வாங்க நம்மளும் போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம். வாங்க போலாம். உள்ளது எல்லாத்தையும் சொல்லிடணும். I love you, Anita. I love you too, Sidhu. அனிதா, உன்னோட லைஃப்ல நடந்த நிறைய பாஸ்ட் உன் மனசை காயப்படுத்திருக்கலாம். ஆனா இனிமே உன்னோட ப்ரெசன்ட்லயும் உன்னோட ஃபியூச்சர்லயும் நான் தான் இருப்பேன். உன்னை சந்தோஷமா பார்த்துக்கிறேன். லைஃப் லாங் என் கூட வாழ உனக்கு சம்மதமா? கண்டிப்பா சித்து, உன் கூட வாழ கொடுத்து வச்சிருக்கணும். சித்து, ஒரு நிமிஷம் நீ தூக்கு. சரி அனிதா. சித்து, I love you. You are the best person of my life. Thank you so much. அடடா, இதெல்லாம் கனவா? இதெல்லாம் நிஜமானா எப்படி இருக்கும்? அனிதா நான் லவ் சொன்னோன்னே ஓகே சொல்லுவாளா? இவ்வளோ நேரம் ஆச்சு, என்ன பண்றான்னு தெரியல. ஒருவேளை மேம் கிட்ட மாட்டிக்கிட்டாலோ? சீக்கிரம் வா அனிதா, உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சார், சொல்லுங்க, உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டாங்களா? இல்லைங்க, அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு யாரையுமே ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள விடாதீங்க. எல்லா காசையுமே நானே கொடுத்துட்றேன். ஓகே சார், அது ஓகே. நீங்க 2 பேரும் சாப்பிட்றதுக்கு டின்னர், வெல்கம் ட்ரிங்க் எல்லாமே ரெடி சார். உங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்களா சார்? ஆமா கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொரு கிளாஸ் வேணா எடுத்துட்டு வரட்டுமா சார்? நோ தேங்க்ஸ், என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்ததுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து குடிக்கிறோம். நீங்கள் டின்னரை மட்டும் இன்னும் அழகாக டெக்கரேட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருங்க. சுற்றி கேண்டில் லைட்ஸ்லாம் இருக்கணும், ஓகேவா? ஓகே ஷூர் சார், வித் மை ப்ளஷர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட் சார். உங்களோட லவ் சக்ஸஸ் ஆக. தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே சார், நான் டெக்கரேட் பண்ணுற வேலையை பார்க்குறேன். அனு, சீக்கிரம் வா. இன்னும் ஒரு மாதிரி மயக்கமாக வர மாதிரி இருக்கு. என்னன்னு தெரியலையே. ஒருவேளை தூக்கம் வருதோ? இது தூக்கம் வர மாதிரி இல்லையே, ஒரு மாதிரி மயக்கமா வருது. என்னாச்சு நமக்கு? பிரதர், பிரதர், சார் கூப்பிட்டீங்களா? பிரதர், இங்க வாங்க.
சொல்லுங்க சார். கண்ணெல்லாம் கட்டிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி மயக்கமா வருது பிரதர். என்னமோ பண்ணுது பிரதர். சார் சார் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட வேண்டியதான். சார் நீங்க சொன்ன மாதிரி வேலையை முடிச்சிட்டேன் சார். அவன் மயங்கிட்டான். ஓகே சார். ஓகே சார். ஓகே டன். அவனை எங்க கூட்டிட்டு வரணும்னு மட்டும் சொல்லுங்க சார். கூட்டிட்டு வந்துடுறேன். அந்த இடத்துக்கா சார்? ஓகே சார். என்னடா கொடுத்தீங்க? எனக்கு ஒரு மாதிரி வருதுடா. இன்னும் கொஞ்ச நேரம் இங்கேயே வச்சிருந்தோம்னா இவன் புலம்பிட்டே இருப்பான். அவனை கூட்டிட்டு போயிட வேண்டியதான். மேம் இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் க்ளோஸ்ட் மேம். க்ளோஸ்டா? சித்தார்த்துங்கிறவங்க இங்கே வர சொன்னாங்க. ஓ நீங்க மிஸ் அனிதாவா? எஸ், ஐ எம் அனிதா. சித்து சார் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எங்க யாரையும் காணோம். ஓகே சார். அனிதா இன்னைக்கு நீ என்ன கதியாக போறேன்னு பாரு. ரூம் நம்பர் 253ல உனக்கு இருக்கு ஆப்பு. நல்ல வேலை யாரும் இல்லை. சரி நம்மளும் ரூமுக்கு போவோம். சார் 235 தானே சொன்னாரு? ஆமா ஆமா இந்த ரூம் தான். இவளை இங்க விட்டுட்டு நம்ம வாட்டுக்கு போக வேண்டியதுதான். ஆனா இந்த ரூம்ல தானே சித்தார்த்தும் இருக்காரு. நமக்கு என்ன, நமக்கு சொன்ன வேலையை நம்ம பார்ப்போம். சரி வந்த வேலை முடிஞ்சிச்சு, நம்ம போவோம். ஐயோ யாரும் வராங்க. இந்த கௌதம் ரூம் எங்க இருக்கு? 253 235 கரஸ்பாண்டன்ட் சன்னுங்கிறதுனால ரொம்ப தான் ஆடுறான் அவன். நாங்கெல்லாம் அவனுக்கு சேவை செய்ய வந்திருக்கோமா இல்ல பாடம் சொல்லி கொடுக்க வந்திருக்கோமானே தெரியல. எங்களை ஒரு ப்ரொஃபஸராகவே மதிக்கிறது கிடையாது. காலேஜ்ல அலர்ட் பண்ண ரூம்ல தங்க வேண்டியதானே. இவர் மட்டும் தனியா வந்து தங்கியிருக்காரு. இப்ப இவர் சாப்பிட்டாரா சாப்பிடலையான்னு கேட்க சொல்லி அவங்க அப்பா வேற கால். இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு இந்த காலேஜை விட்டு நின்றுலாம் போல. ச்சே எரிச்சலா வருது. ரூம் நம்பர் என்னது? 253 235 சரி 235ல யார் இருக்கான்னு கேட்போம். ஹலோ இங்க கௌதம் யாராவது தங்கியிருக்காங்களா? நோ நான் தான் இங்க தங்கியிருக்கேன். கௌதம்ல யாருன்னு எனக்கு தெரியாது. ஓகே சார். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். இட்ஸ் ஓகே சார். இந்த ரூம்ல கௌதம் தங்கலைன்னா 253ல தான் இருப்பான். சரி அங்க போய் அவன் சாப்பிட்டானா என்னன்னு கேட்போம். இனி யாரும் அந்த தருதலை என்ன பண்ணிட்டு இருக்கோம், குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு இருக்கோம். நம்மளுக்கு இந்த பொழப்பு தேவைதான். அவன் மட்டும் கரஸ்பாண்டட் சன்னா இல்லாம இருந்திருந்தா நடக்கிறதே வேற. என்ன பண்றது, நம்ம வேலையை காப்பாத்திக்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி தான் ஆகணும். சரி போவோம். புலம்பி என்ன பிரயோஜனம்? கௌதம் மட்டும் தனியா தூங்குறான், அனிதாவை காணும். ஐயோ அனிதாவை எந்த ரூம்ல விட்டான்னு தெரியல. கௌதம் வேற நல்லா தூங்குறான். அவன் தானே அனிதாவை இங்க கூட்டு வர சொன்னான். இப்ப என்ன பண்றது? அவன் எந்த ரூம்ல விட்டான்னு தெரியல. பெரிய பிரச்சனையாயிரும். அப்பாடா போயிட்டான். நம்ம போயிட வேண்டியதான். நம்ம கொண்டு வந்த 2 பேத்தையும் ஒரே ரூம்ல போட்டாச்சு. இனி நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லை. நம்ம போக வேண்டியதான். யாராச்சும் பார்த்தா நமக்கு தான் பெரிய பிரச்சனை வரும். ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும் எந்த ரூம்ல விட்டான்னு தெரியலையே. ஒருவேளை சித்தருக்கு ரூம்ல விட்டுட்டானோ? ஐயோ வராங்க. கௌதம் தூங்கிட்டான் போலயே. எக்ஸ்கியூஸ் மீ நீங்க யாரு? ஃபேஸ் மாஸ்க் எல்லாம் போட்டு பயங்கர டிஃப்ரெண்டா இருக்கீங்க. சார் அது வந்து நான் கௌதம் சாரோட சர்வன்ட் சார். சர்வெண்டா? எஸ் சார். சார் நிறைய ட்ரிங்க் பண்ணியிருக்காரு, அதான் தூங்கிட்டு இருக்காரு சார். நினைச்சேன் குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு தான் இருப்பான்னு. சரி அவன் இடையில எந்திரிச்சா சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுங்க. ஓகே சார். ச்சே நல்ல வேலை போயிட்டான். ஆமா கௌதம் இந்த ரூம்ல தங்கியிருக்கிறது இவனுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரிஞ்சதோ தெரியல. இப்ப அனிதா எந்த ரூம்ல இருக்கான்னு தெரியலையே. சரி அவங்கிட்டே போய் கேட்போம். சார் நீங்க தானே 235ல விட சொன்னீங்க? சித்தார்த்த சாரும் அந்த ரூம்ல தான் சார் இருக்காரு. 2 பேருமே மயக்கத்துல தான் சார் இருக்காங்க. புடா இடியட், நான் அந்த பொண்ணை 253ல விட சொன்னா 235ல விட்டுட்டு வந்திருக்க. என்ன சார் சொல்றீங்க? இடியட் இடியட், யாருக்காவது தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும். ஒழுங்கா அந்த பொண்ணை கொண்டு போய் 235ல விட்டுரு. சார் சான்ஸே இல்லை சார், முடியவே முடியாது. அங்கங்க சிசிடிவி கேமரா இருக்கு சார். சிசிடிவி கேமராவை 1 ஹவருக்கு மேல ஆஃப் பண்ண முடியாது சார். எங்க ஓனருக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும். இதுவே நீங்க சொன்னதுனால தான் சார் செஞ்சேன். இப்ப எல்லா சிசிடிவி கேமராவும் ஆன் ஆயிருக்கும் சார். இந்த டைம் போனா நம்ம மாட்டிக்குவோம். இடியட் இடியட். ஒன்று பண்ணலாம் சார். நைட்டு 12 o'clock வேணா சிசிடிவி கேமரா ஆஃப் பண்ணலாம் சார். அதுவும் 5 minutes தான் ஆஃப் பண்ண முடியும். சரி சித்தார்த்தை மட்டும் அந்த ரூம்ல இருந்து தூக்கி வரணும். அப்ப அந்த பொண்ணு சார்? அவளை கொண்டு வந்து ஒரு மரத்து பக்கத்துல போட்டுரு. பாக்குறவங்க எல்லாத்துக்கும் அவன் மயங்கி விழுந்ததா இருக்கட்டும். சரிங்க சார். என் பிளான் எல்லாம் உன்னால சொதப்பிடுச்சு. சாரி சார். சாரி சார், ஏதோ பதட்டத்துல செஞ்சுட்டேன். மாட்டிப்பேனுங்கிற பயத்துல தான் சார் செஞ்சுட்டேன்.
அது மட்டும் இல்லை சார், நான் அந்த பொண்ணை ரூமில் விட்டுட்டு வெளியில் வரும்போது கௌதம் சார் தேடிட்டு ஒருத்தர் வந்தார். ஆமாம், அது எங்கள் காலேஜ் ப்ரொஃபஸர் தான். அவருக்கு அந்த பொண்ணு உள்ளே இருக்கிறது தெரியுமா? இல்லை சார், நான் தான் அந்த ரூமில் தங்கியிருக்கேன்னு சொன்னேன் சார். ம், சரி சரி. சரி, அந்த பொண்ணை மறக்காம ஒரு மரத்துக்கிட்ட படுக்க போட்டுரு. சித்தார்த்தை மட்டும் நான் ரூமுக்கு கூட்டிட்டு போய்க்கிறேன். ஓகே சார். சரி, எல்லாரும் தூங்குறாங்க. நம்ம போய் போட் ரைடிங்க்கு எவ்வளோ காசு ஆகும்னு கேட்டுட்டு வந்துடுவோம். இவங்க முடிச்சிருக்கும் போது போகலான்னா ஏன் எதுக்குன்னு கேட்டு கிண்டல் பண்ணுவாங்க. அதான் நல்லா தூங்குறாங்களே, இந்த கேப்ல போனாதான் உண்டு. ஜீவா, பாண்டி, குமார்லாம் அந்த ரூம்ல இருக்காங்க. ஒருவேளை நம்ம வெளியில போகும்போது அவங்க ஏதாவது பார்த்துட்டு என்னன்னு கிண்டல் பண்ணாங்கன்னா, சரி பார்த்தா ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். ஆமா, மணி 11 ஆக போகுது. இந்த நேரத்துல இருப்பாங்களா? சரி, ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வருவோம். ஏ அபி, என்னடி? ஏ அக்காவை காணோம். அப்பதான் போனா, இன்னும் ஆளை காணோம். ஏய், உங்க அக்கா என்ன சின்ன குழந்தையா? வந்துருவாங்கடி, படுடி லைட் ஆஃப் பண்ணிட்டு. ஏ அபி, வா அபி, என் கூட ஒரு வாட்டி அக்கா எங்க இருக்கான்னு பார்த்துட்டு வந்துருவோம். அடியே, உங்க அக்காவே மேமுக்கு தெரியாம தான் போயிருக்காங்க. இப்ப நம்மளும் போனோம்னா வைவாங்கடி. பேசாம லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்க, எனக்கு தூக்கமா வருது. ஆமா, அபி சொல்றது சரிதான். அக்காவே மேமுக்கு தெரியாம தான் போயிருக்கா. இப்ப நம்மளும் போனோம்னா திட்டுவாங்க. சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லைன்னா அத்தாங்கிட்ட போய் சொல்லுவோம். இந்நேரம் அவங்களும் தூங்கியிருப்பாங்க. எங்கன்னு போய் அக்காவை தேடுறது? இந்த அபியை கூப்பிட்டா வரமாட்டேங்கிறா. சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். வரலைன்னா அத்தா ரூம் கதவை தட்டி அவங்கள கூப்பிடுவோம். கூப்பிட்டு அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவோம். நம்ம வாட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். எங்க போய் எப்படி கேட்கறதுன்னு தெரியலையே. கிருஷ்ணா, நீ கௌசி கூட ஊர் சுத்துறதுல அவ்வளோ ஆர்வமா இருக்க. அதான் ஆர்வக்குளர்ல நைட் டைம்ல வந்து கேட்க வந்திருக்க. இந்த நேரத்துல யாரா இருப்பா? இப்ப போவோமா இல்ல ரூமுக்கே போயிருவோமா? என்ன பண்றது? யாரு? யாருங்கடா நீங்க? டேய், இவன் நல்லா மயங்கிட்டான். இவனை கொண்டு போய் அந்த ரூம் நம்பர் 235ல விட்டுரு. சித்தார்த்தை கொண்டு வந்து அவன் ரூம்ல விட்டுரு. சரிங்க சார். சரி சரி, மச மசம் இங்கே நிக்காத. யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிரும். உனக்கான பணம் வந்து சேரும். இப்ப கிளம்பு. ம், சரிங்க சார். டேய் கிருஷ்ணா, நீ என்கிட்டயே வச்சுக்கிட்டல. இப்ப நீ அனுபவிக்க போற. பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம். இனிமே கௌசல்யா முழுசா எனக்கு தான். நீ அனிதா கூட ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டு கௌசல்யா உன்னை விட்டு பிரிஞ்சு போயிருவா. அதனால முழுசா கௌசல்யா எனக்கு சொந்தமாயிருவா. அன்னைக்கு ஏன் முன்னாடியே என் கௌசல்யாவுக்கு நீ ப்ரொபோஸ் பண்ணல. அன்னிலேருந்து உன் மேல எனக்கு கோவம்டா. எனக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நல்லதா பார்த்து நீயே வந்து மாட்டிக்கிட்ட. என்னைய அசிங்கப்படுத்தி இந்த காலேஜ் விட்டு துரத்துனீங்கல்ல. இப்ப கிருஷ்ணாவும் அனிதாவும் அசிங்கப்பட்டு காலேஜ் விட்டு போக போறாங்க. டேய் கிருஷ்ணா, இனிமே உன்னை சுத்தி இருக்கவங்க எல்லாரும் உன்னை வெறுத்துருவாங்க. இனிமே உனக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. என் கௌசல்யா உன்னைய வெறுத்தா போதும். அதுக்கப்புறம் அவன் மனசுல நான் ஈஸியா போயிடுவேன். இன்னைக்கு நீயும் அனிதாவும் இந்த நைட் ஃபுல்லா ஒரே ரூம்ல தான் இருக்க போறீங்க. நாளைக்கு காலையில மேம், சார், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்து உங்களை கேவலமா திட்ட போறாங்க. அதை பார்த்து நான் ரசிக்க போறேன். அக்கா, அக்கா, எங்க போனக்கா? இப்ப எங்க நான் அவளை போய் தேடுறது? எங்க போறேன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறா. அக்கா, எங்கக்கா போன? அக்கா, அதுக்கு மேல போகவும் பயமா இருக்கு. கௌசல்யா மேம், இந்த டைம்ல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? 9 மணிக்கு மேல அவங்க ரூம் விட்டு வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லினா இல்லையா? எஸ் மேம். அப்புறம் எதுக்கு ரூம் விட்டு வெளியில வந்து நிக்கிற? இந்த நேரத்துல அக்கா காணோன்னு சொன்னா ஏதாச்சும் சொல்லுவாங்களே. வேற ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு அப்புறமா அக்காவை நம்மளே தேடுவோம். என்ன ஒன்றரை கேட்டுட்டு இருக்கேன் மேம்? ரூம்ல காத்து சரியா வரல மேம். அதான் கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கும்னு வெளியில வந்தேன் மேம். என்ன ஸ்டூபிட் மாதிரி பேசுற? ஏசி ரூம்ல என்ன காத்து வரல? ஆமா மேம், எங்க ரூம்ல மட்டும் ஏசி எடுக்கல மேம். ஃபேனுமே ரொம்ப ஸ்லோவா தான் ஓடுது மேம். வா, உங்க ரூமுக்கு போய் செக் பண்ணுவோம், ஃபேன் ஓடுதா இல்லையான்னு. வேணாம் மேம். அப்போ இவ்வளவு நேரம் போய் தானே சொன்னேன் மேம். அது வந்து என்ன ரீசனுக்காக வெளியில வந்த? மேம், என்னோட ரிங் மிஸ் ஆயிருச்சு மேம். அதை தேடி தான் மேம் வந்தேன். அது எங்க அப்பா ஆசையா எனக்கு பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தது மேம். அதை தேடி தான் மேம் வெளியில வந்தேன். என்ன நேரம் தொலைச்ச? சாயந்தரமா இந்த பக்கம் வாக்கிங் போயிட்டு இருந்தேன் மேம். அந்த டைம்ல மிஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் மேம்.
என்ன இவ்வளோ அலட்சியமா பதில் சொல்ற? கோல்டு ரிங்கா? எஸ் மேம், அதான் தேடிக்கிட்டு வந்தேன். இருட்டில் தேடினா எப்படி கிடைக்கும்? காலையிலனா யாராவது பார்த்து எடுத்துக்குவாங்கல்ல மேம். இதெல்லாம் நல்லா பேசு, ஆனா ஒரு பொருளை உருப்படியா வச்சிருக்காத. மேம் கொஞ்ச நேரம் தேடிட்டு போயிடுறேன் மேம். சரி சரி, சீக்கிரமா ரூமுக்குள்ள போ. ஓகே மேம். ஒரு வழியா மேம் கிட்ட ஏதோ சொல்லி சமாளிச்சாச்சு. அக்கா மட்டும் வெளியில போனது தெரிஞ்சா நல்லா திட்டிருப்பாங்க. இப்போ அத்தாங்கிட்ட போய் சொல்லுவோம், அதான் சரி வரும். அவங்க கிட்ட சொன்னா எல்லா சீனியர்ஸும் சேர்ந்து தேடுவாங்க. அத்தா, அத்தா, சீனியர், முரளி சீனியர். கதவு திறந்துதான் இருக்கு. என்ன அத்தானை காணோம்? பேசாம சீனியர் எழுப்பி சொல்லிடலாமா? மதன் சீனியர், மதன் சீனியர். யாரா? சீனியர் நான் தான், கௌசல்யா. என்ன கௌசல்யா இந்த நேரத்துல வந்திருக்க? கிருஷ்ணாவையும் காணும். என்னாச்சுமா? ஏதாவது பிரச்சனையா? சீனியர், என் அக்கா சாயந்தரம் போனா, இன்னும் ஆளை காணோம். சரி அத்தான் கிட்ட சொல்லலான்னு வந்தா அத்தானையும் காணோம். என்னம்மா சொல்ற? அனிதாவை காணுமா? ஆமா சீனியர், சாயந்தரம் எங்கேயோ போறேன்னு சொல்லிட்டு போனா. எங்க போறேன்னு சொல்லல. சீக்கிரமா வந்துடுவேன், மேம் கிட்ட ஏதாவது சமாளிச்சுக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டா. இவ்வளோ நேரம் ஆகியும் காணோம் சீனியர். அத்தா எங்க போனாங்க? அவங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு போனாங்களா? இல்லையம்மா, எங்ககிட்ட எதுவும் சொல்லிட்டு போலையே. நாங்க 2 பேரும் அப்பதே தூங்கிட்டோம். டேய் முரளி, டேய் முரளி, என்னடா? டேய் எந்திரா ஒரு நிமிஷம். ஐயோ சொல்லுடா. டேய் ஒரு நிமிஷம் எந்திரிடா. என்னாச்சு? என்ன கௌசி இந்த நேரத்துல வந்து நிக்கிற? டேய் அனிதாவை காணுமாண்டா. அனிதாவை காணுமா? ஆமா சீனியர். டேய் கிருஷ்ணாவையும் காணும். அவன் எங்க போனான்னு தெரியல. சீனியர் சீக்கிரமா தேடி கண்டுபிடிக்கணும் சீனியர். மேம்க்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிரும். சரிம்மா நீ ஃபீல் பண்ணாத. நாங்க 2 பேர் போய் தேடுறோம் அவங்க 2 பேத்தையும். இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க சரியா? சரிங்க சீனியர், நானும் உங்க கூட வரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஒன்றா சுற்றினாதான் மேம் பார்த்தா திட்டுவாங்க. நாங்கள் 2 பேரும் போனால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்படியே ஏதாவது கேட்டாலும் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறோம். நீ ரூமுக்கு போய் தூங்கு. நாங்கள் போய் கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வரோம். பயமா இருக்கு சீனியர். பயப்படாதம்மா, இங்கே தான் எங்கேயாவது போயிருப்பாங்க. ஆமா கௌசல்யா, நீ ரூமுக்கு போ. நாங்கள் 2 பேர் தேடி கூட்டிட்டு வரோம். சரிங்க சீனியர். சரி வாடா முரளி, சீக்கிரமா போய் தேடுவோம். மேம் பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க. அதுக்குள்ளே தேடி கூட்டு வந்துருவோம். சரிடா, பார்க்கலாம்.